ரஜினி சார் செய்த ஒரு விஷயம் தான் தற்போது மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்பட்டு வருது. அதாவது அவருக்கு பாமக கட்சிக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. கருத்து வேறுபாடு என்று சொல்வதை விட பகை அப்படின்னு சொன்னா சரியாக இருக்கும். காரணம், பாபா படம் வெளிவந்த பொழுது பாமக அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுல ரஜினி சார் புகைப்பிடிக்கும் காட்சி இடம்பெற்றிருந்தது. அதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தாரு. அது மட்டும் இல்லாம கட்சியினருமே பாபா படம் உடைய தியேட்டர்கள்ல பெரும் பிரச்சனைகளை பண்ணாங்க. இது அன்றைய காலகட்டங்கள்ல தமிழகத்தையே பரபரப்பாக்கியது. இதனால ரஜினி சாருமே ரொம்ப கோபம் அடைந்தாரு. அதன் விளைவு அடுத்ததாக வந்த தேர்தல்ல பாமகவுக்கு எதிராக இவர் இறங்கினாரு. அவருடைய ரசிகனுமே அதற்கான வேலைகளை பார்த்தாங்க. இப்படி ஒரு பெரும் பிளாஷ்பேக் இருக்கு. இந்த சூழல்ல அந்த பகை முடிந்து விட்டதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏனென்றால் நேற்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உடைய மகள் சங்கமித்ரா சூப்பர் ஸ்டாரை அவருடைய இல்லத்துல சந்திச்சிருக்காங்க. சோ அவங்க தற்போது அலங்கு அப்படின்ற படம் மூலம் தயாரிப்பாளராக மாறி இருக்காங்க. வர 27ஆம் தேதி வெளியாக இருக்கும் இந்த படத்துடைய ட்ரெய்லரை ரஜினி சார் வெளியிட்டாரு. மேலும் அந்த காட்சிகளை பார்த்த தலைவர் படக்குழுவிற்கு பாராட்டுக்களையுமே தெரிவிச்சிருக்காரு. சோ இதுதான் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்றத இதை வச்சுதான் சொல்லுவாங்க. தன்னை எதிர்த்தவர்களை கூட ரஜினி சார் மன்னிச்சுட்டாரு. இதுல இருந்து தான் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு அவர் நிரூபித்து விட்டார் அப்படின்னு ரசிகனுமே பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.